அப்படின்னு விளங்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவன் எங்க இருப்பதா கணிக்கிறான்னு அங்க வச்சிருக்கலவங்க. அந்த அணு ஆயுதத்துக்கு செறிவூட்டப்பட்ட இன்னும் சொல்லப்போனா சில சோர்ஸ்கள் மூலமா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, அந்த யுரேனியம்லாம் ரஷ்யாவுல பாதுகாப்பா இருக்கிறது. அவங்க அக்ரிமெண்ட் அடிப்படையில கடத்தியிருக்கிறாங்க. அங்க கிடையவே கிடையாது. இவன் அத அழிக்கவே முடியாது. பிறகு நார்மல் வந்த பிறகு அங்கேருந்து எடுத்துக்கொள்வார்கள். அதனால இவன் என்னத்த மோப்பம் பிடித்தாலும் சரி, அங்க அந்த யுரேனியத்த வந்து கைப்பற்ற இயலாது. அப்படிங்கிறது தான் எதார்த்தமான நிலைமை. அப்ப யுரேனியம்ன்ற அந்த அணு அணு ஆய் அணுசக்தி ஆய்வு மையங்கள் இருக்குல்ல, அதுல தான் குண்டு போட முடியும். அதுல அணு அணு இருக்காது. அணுசக்தி ஆய்வு மையங்கள் அந்த மிஷினரி கருவிகள் இருக்குமே தவிர, அங்க வந்து அணுகுண்டு சம்பந்தப்பட்ட எதுவுமே அதுல இருக்காது. அந்த பில்டிங்குகள், அந்த கட்டுமானங்களையும் அழிக்க முடியுமே தவிர முடியாது. அது 1. 2வது வந்து, அவன் அந்த அவங்களோட அணுசக்தி இடத்துல இவன் ஏதாவது போட்டான்னு சொன்னா, ஈரான் மட்டும் போவாது. ஈரான்ல இருந்து அந்த கசிவு வந்துச்சு என்று சொன்னால், முதல்ல குவைத்த பாதிக்கும். குவைத் ரொம்ப கிட்ட. ஈரானோட அணு 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 அணுக்கதிர் வந்துச்சுன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு படி அளக்கக்கூடிய நாடுகள் தான் முதல்ல அழியும். அமெரிக்காவுக்கு படி அளக்கக்கூடிய ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரியான பகுதிகள் பூராவுமே என்ன செய்யும், அதனுடைய தாக்கம் ஈரான்ல இருக்கிறதை விட அதிகமாக இந்த அரபு நாடுகள்ல, சவுதியை தவிர்த்த மற்ற அரபு நாடுகள்லாம் ரொம்ப கிட்டத்துல வந்துரும். அங்கேருந்து அணுக்கதிர் வந்துச்சுன்னு சொன்னா, குவைத்து, பஹ்ரைனு அந்த பகுதி ஜோர்டான் வரைக்கும், இஸ்ரேல் வரைக்கும் கூட அதனுடைய தாக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால அதுல அப்படியே இஸ்ரேல் வரையும் வந்துருமா? ஆமா வந்துரும்ல. அது கதிர்கள் தானே. அந்த கதிர்கள் வந்து காற்று வழியாகவே பரவிரும்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கெல்லாம் ஏற்படும். அதனால அந்த மாதிரி வந்து அனுபவம் வச்சிருக்கவும் மாட்டாம. அப்படி போட்டா கூட அது ஈரானை பாதிக்கும். ஈரானை விட அதிகமாக வந்து அந்த குவைத் போன்ற நாடுகளை என்ன செய்யும் பாதிக்கும் என்பதை விளங்கணும். அதனால அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அணுசக்தியின் மீது போட்டுருவோம். முதல்ல அங்கே அவன் அணுசக்தி வச்சிருக்கவே இல்லை. அணு ஆயுதம் தயாரிப்பதற்குரிய எந்த ஒரு மெட்டீரியலும் இவங்க எந்த இடத்தை கெஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல கிடையாது. வேற ஒரு ஸ்டெப் அது தனியா வச்சிருக்க. அது யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா இல்லைன்னு இருக்கிறாங்க. இல்லைன்னு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அந்த போர் நிபுணர்களுடைய கருத்து பிரகாரம் அவங்கள்ட்ட வந்து 400 கிலோவுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருக்கிறார்கள். அதை வந்து பாதுகாப்பா வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்றாங்க. அந்த 12 நாள் தாக்குதல் போது ஈரான் சொன்னுச்சு, நீங்க குண்டு போட்டிருக்கிறீங்க, நாங்க அங்க அந்த பொருள் வச்சிருக்கவே இல்லை. எங்களுடைய அணுடைய அந்த பொருள்கள் மீது அந்த யுரேனியத்தின் மீது எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படலன்னு அப்ப சொல்லியிருந்தாங்க.